ஓம் சாய்ராம். நான் என்னோடய சேனலில் நிறைய இடத்துல சொல்கிற ஒரே ஒரு விஷயம், பாபா வந்து நம்ம என்ன உதவி கேட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பாபா நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாங்க. பாபா எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார், எப்படி வேணாலும் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு பாபா பர்சனலாக நிறைய தடவை உதவி பண்ணியிருக்காங்க. பல பல ரூபத்தில் பாபா உதவி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். பாபா வந்து ஒரு பறவை ரூபத்தில் வந்து எங்களுக்கு செய்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பாபா வந்து நம்ம சாய் சத்திரத்திலே படிச்சிருப்போம். சிட்டுக்குருவியின் காலில் நூல் கட்டி இருப்பது போல் பாபா வந்து நம்மளை ஷிரடிக்கு இழுப்பாங்க. பாபா வந்து நம்மளை சிட்டுக்குருவியாக தான் பார்ப்பாங்க. தன்னோட பக்தர்கள் வந்து பாபா சிட்டுக்குருவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சரித்திரத்தில் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் சிட்டுக்குருவி ரூபத்தில் வந்து பாபா நிறைய இடங்களுக்கு போய் நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். நிறைய இடத்துல சிட்டுக்குருவி ரூபத்தில் பாபா போயிருக்காங்க, நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் வீட்டிலேயே பாபா வந்து 2 சிட்டுக்குருவி ரூபத்தில் வந்து ஒரு தடவை வந்து ஒரு அற்புதம் புரிஞ்சாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மிகப்பெரிய அற்புதம் சாய்பாபா செஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் நடந்த விஷயம். நான் இந்த விஷயத்த ரொம்ப நாளாக அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் அது என்னமோ தெரில, வாய்ப்பு அமையவே இல்லை. இன்றைக்கி இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லி. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா தான். சாய்பாபாவால் தான் அவளுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிது. அவள் இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கா. பாபாவால் தான் அவள் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கா அப்படின்றதுக்கு காரணமே முழுக்க முழுக்க சாய்பாபா தான் காரணம். ஏன்னா அந்த டயத்தில் வந்து அவன் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் சேரணும் அப்படிங்கும்போது அவள் வந்து முழுக்க முழுக்க பாபாவை தான் நம்பி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தா. சாய் சச்சரித்திரம் பாராயணம் தொடர்ந்து 9 தடவை பாராயணம் பண்ணா. அந்த 9 தடவை பாராயணம் பண்ணி முடிக்கிற அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்க பாபாவில் அவள் அலங்காரம் பண்ணுற அந்த பர்டிகுலரான பாபா பாதத்தில் தேன் வந்தது. என்னால் அந்த விஷயத்த மறக்கவே முடியாது. இப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க, அது எப்படி சார் பாபாவோட பாதத்தில் தேன் வந்தது அப்படின்னு. எனக்கே அதை நம்ப முடியாத விஷயமா தான் இருந்தது. ஏன்னா பாபாவோட பாதத்தில் தேன் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினதே இல்லை. அது என்னதான் நம்ம சாய் பக்தர்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நான் நம்பாத விஷயத்தில் வந்து இந்த ஒரு விஷயம் இருந்தது. அதை வந்து பாபா என் தலையில் ஓங்கி அடித்து இதுவும் நடக்கும், பாபாவால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சார். எங்கள் வீட்டில் என் பொண்ணு பூஜை பண்ணுற அந்த பாபாவோட பாதத்தில் தேன் வந்தது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, அவள் 9 தடவை பாராயணம் பண்ணி பாபாவுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணதுக்கு பாபா வந்து அவள் பூஜை பண்ணுற அந்த பாபாவோட பாதத்தில் தேன் வர வச்சார். அதுக்கப்புறம் பாபா வந்து அவளுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. அந்த எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுத்த அந்த காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பாபாவோட ஃபோட்டோ இருக்கும். இப்போ கூட அந்த காலேஜில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்களாம். ஆனால் அந்த பாபாவோட ஃபோட்டோவை மட்டும் இன்னும் எடுக்கவே இல்லையா. அந்த பாபாவோட ஃபோட்டோ மட்டும் துவாரகமாய் பாபாவோட ஃபோட்டோ மட்டும் அப்படியே பெருசாக இன்னும் அங்கே வச்சுருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து பாபா அவளுக்காக பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காரு. அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து என் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஸ்காலர்ஷிப் வரும் அப்படின்னு தான். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து என் பொண்ணை எம்பிபிஎஸ்ஸே சேர்த்தோம். எம்பிபிஎஸ் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போணுச்சு. ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க காலேஜ்லேருந்து. ஸ்காலர்ஷிப் வர்ற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதை நம்பி தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கும்போது ஸ்காலர்ஷிப் வந்துடணும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். 2023 குரு பூர்ணிமாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள சாமி ஃபோட்டோ அத்தனை சாமி ஃபோட்டோக்களையும் எடுத்து நல்லா சுத்தமாக துடைச்சி பொட்டு வச்சுட்டு நாங்கள் அதை எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் உள்ள ரேகையில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் பாபாவை. அது எல்லாத்தையும் அழகாக மாட்டிக்கிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு 2 பாபா மட்டும் கொஞ்சம் பெரிய பாபாவாக இருப்பாங்க. அந்த 2 பாபாவுக்கு வந்து நாங்கள் கடைசியாக தான் பொட்டு வைப்போம். அந்த 2 பாபாவும் ஹாலில் இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ரூமில் வந்து எல்லா பாபாவையும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். மாட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. வித்தியாசமான ஒரு சவுண்டு. என்னது வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு வந்து பார்த்தா, பாபாவோட ஃபோட்டோவுக்கு மேலே, நான் அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த பாபாவோட ஃபோட்டோவுக்கு மேலே இந்த பறவை வந்து உட்காந்துருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த பறவையை பார்த்தோன்னே, நாங்கள் மாடியில் குடியிருக்கோம். இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஒரு பறவையை நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் பாபாவோட ஃபோட்டோ மேலே உட்காந்துக்கிட்டு
விதமா சவுண்டு குடுக்குது. அதோட சவுண்டே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான சவுண்டு குடுக்குது. பாட்டு பாடுற மாதிரி அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் உடனே நம்ம சாய் பக்தர்கள் எல்லாத்துக்குமே வீடியோ கால் பண்ணி காமிச்சோம். நம்ம சுனந்தாமாவுக்குமே நம்ம முதல்ல வீடியோ கால் பண்ணி காமிச்சோம். அவங்க பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் வந்து, பாபாவே பறவை ரூபத்தில அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு சாய்ராம். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்ல தான் பாபா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்களும் கதவ தொறந்து வச்சிருக்கோம். கதவு மேல உட்காருது, ஜன்னல்ல உட்காருது. ஆனா வீட்ட விட்டு போமாட்டேங்குது இந்த பறவை. எங்களுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அழகா இருக்கு. பாட்டு பாடுது. போறப்ப வர்றப்பலாம் விசில் அடிச்சு கூப்பிடுற மாரி சவுண்டு போடுது. ரொம்ப அழகான ஒரு பறவையா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதையே பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் என் பொண்ணுக்கும் நான் வீடியோ கால் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு பறவை ரூபத்தில பாபா வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சோம். என் பொண்ணு பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவளோட காலேஜ் லீவுல வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, இந்த பறவையோட பயங்கரமா க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பறவைக்கு வந்து அவ உடனே வந்த உடனே பேர் வச்சா. சிட்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு, இந்த பறவைய வந்து அவ ரொம்ப கொஞ்ச ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் ஊருக்கு போனா. அவ போய் ஒரு 2 நாள்ல இந்த பறவை வந்து இறந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அழுன்னு அழுகுறோம். நானும் என் ஹஸ்பண்டும் அப்படி அழுகுறோம். அழுதுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நான் சுனந்தாம்மாகிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்றேன். "அம்மா இந்த மாதிரி வந்த பறவை வந்து இறந்துருச்சும்மா" அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டே சொல்றேன். அப்ப சுனந்தாம்மா வந்து, அந்த பறவை வந்ததுக்கு இதுதான் காரணம்" அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு நமக்கு தேற ஆரம்பிச்சுச்சு. என் பொண்ணுக்கு வந்து தேறவே இல்ல. அழுன்னு அழுதுகிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் முழுக்க காலேஜ்ல அவ்ளோ அழுதுட்டு இருந்திருக்கா. அழுதுகிட்டே இருந்திருக்கா. காலேஜ்லேருந்து பிள்ளைங்கலாம் ஃபோன் பண்ணி, "அம்மா இந்த மாதிரி பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கா கிளாஸ்ல. ரொம்ப அழுகுறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்களும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறோம். அழுகைய நிப்பாட்டவே இல்ல. அப்புறம் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றா. ரொம்ப அழுதுகிட்டே, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறா. "அம்மா இந்த மாதிரி பாபா என்னைய தேடி வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லி சொன்னா. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டு வந்து இவளுக்கு பாபா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல ஒரு பாபாவோட ஸ்டாச்சு ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. குட்டியா ஒரு ஸ்டாச்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 3 நாள் இருந்திருக்கு. ஆனா, இவ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பறவை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தால்ல, அன்னைக்கு ஈவினிங் அவங்க ஹாஸ்டல்ல இந்த பார்சல் வாங்கி வச்சு இவளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உன் பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவ ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. "நான் தான் உனக்காக ஆர்டர் போட்டேன். இத பாரு" அப்படின்னு சொல்லியிருக்கா. அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, குட்டியா ஒரு சாய்பாபா. ரொம்ப அழகான ஒரு சாய்பாபா. இவளுக்கு பார்த்த உடனே அழுக தாங்கவே முடியல. உடனே ஃபோன் பண்ணி சொன்னா, "இந்த மாதிரி பாபாவே என்னைய தேடி வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லி. இங்க சிட்டு, அந்த பறவை இறந்து போச்சு பார்த்தீங்களா? அந்த சிட்டு இறந்து போச்சு. என் பொண்ண தேடி பாபா போயிருக்காரு. சோட்டா பாபா. அவ வந்து அந்த பாபாவுக்கு சோட்டா பாபான்னு பேர் வச்சிருக்கா. குட்டி பாபா அப்படின்றதுனால சோட்டா பாபா அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அந்த பாபா வந்து அவள தேடி போயிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். பாபா அவள தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, பாபாவ அத அழகா அங்க பூஜை பண்ணிட்டுருக்கா. அவருக்கு ஷிரடியில இருக்க மாதிரியே மண்டபம் மாதிரியே அழகா செஞ்சிருக்கா. ஐஸ் ஸ்டிக்ல வச்சு அவ கிராஃப்ட் ஒர்க்லாம் நெறையா பண்ணுவான்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த கிராஃப்ட் ஒர்க் மாதிரி இந்த ஐஸ் ஸ்டிக்லயே வந்து ஷிரடியில இருக்க மாதிரியே செஞ்சிருக்கா. ஷிரடியில வந்து துவாரகமாயில துளசி மாடம் பாபா எப்பயுமே வச்சிருப்பார் இல்லையா? அதே மாதிரி இங்க ஒரு துளசி மாடம் வச்சுட்டு, பக்கத்திலேயே ஒரு சிவபெருமானையும் அவ்வளோ அழகா செஞ்சு வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பறவை வந்துச்சு பார்த்தீங்களா எங்க வீட்டுக்கு, அன்னைக்கு தான் என் பொண்ணோட ஃபர்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வந்தது. கவர்மெண்ட்லேருந்து வந்தது. அந்த பறவை வந்த அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து என் பொண்ணுக்கு வந்தது. இது வந்து பாபாவே "ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி, பாபா இந்த மாதிரி வந்து அவளோட பயத்த போக்கி அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ட குடுத்து, "நான் உனக்கு துணையா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சோட்டா பாபாவ அவகிட்டயே போயிருக்காரு. இப்ப அவ கூடவே இருக்காரு. அவள நல்லபடியா படிக்க வச்சுட்டுருக்காரு. இந்த எக்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோன் பண்ணா. செகண்ட் இயர் முடிச்சு இப்ப 3 இயர் போயிட்டா. இந்த செகண்ட் இயர் எக்ஸாம் டயத்துல கூட மிகப்பெரிய ஒரு அற்புதம் பாபா பண்ணாரு. அது என்னன்றத நான் இன்னொரு வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். ஆனா, பாபா வந்து நம்ம நம்பிட்டோம் அப்டின்னா, நான் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம், ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பாபா நமக்கு உதவி செய்வாரு, செய்வாரு, செய்வாரு. நிச்சயமா செய்வாரு. எந்த ரூபத்துல வேணாலும் பாபா நம்மகிட்ட வருவாரு, உதவி செய்வாரு. இப்ப வரைக்கும் நாங்க அத அனுபவிச்சுட்டு இருக்கோம். எவ்வளோ சோதனை வந்தாலும் பாபாவ மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. பாபா நம்மள கைவிடவே மாட்டாங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா நமக்கு உதவி செய்வாங்க. இத நாங்க நெறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க.
இதனால தான் நம்ம எல்லாருமே சாய் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சாய்பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் முழுமையா கிடைக்கட்டும். இன்னும் பாபாவ பத்தி பல பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாபாவோட இன்னும் பல பல அற்புதங்கள் நம்ம பேசலாம். உங்களுக்கும் பாபா செய்த அற்புதங்கள்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சாய்ராம். எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் பாபா உங்களுக்கு செய்த அற்புதத்த. பாபாவோட மகிமைய நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் சாய்ராம். பாபாவோட அற்புதங்கள எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். பாபாவை நம்புவோம். பாபாவுடன் இணைந்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.